பொண்ணு பிறந்தாவே ஒரு அலட்சியம் நினைக்கிறாங்க சார். அதாவது பசங்க பிறந்தா தான் சந்தோஷப்படுறாங்க, பெண்கள் பிறந்தாவே வருத்தப்படுறாங்க. அது வந்து நம்மளுக்கு ஒரு கிடைக்கத்தக்கன்னு நான் வந்து இந்த 4 பொண்ணு பிறந்துச்சுன்னு எனக்கு வருத்தப்படலை சார். வந்து நான் சந்தோஷம் தான். 4 பொண்ணுகளையும் கண் கலங்காமல் தான் வளர்த்தேன். எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கலையே அப்படின்லாம் நான் வந்து பிள்ளைகளை எதுவும் தொந்தரப்படுத்தலை சார். வந்து நம்மளுக்கு கிடைச்ச செல்வம் அவ்வளோ அப்படின்னு நினச்சி நான் செல்வம் மாதிரி தான் நான் நினச்சேன் எல்லா பிள்ளைகளும் வளர்த்தேன் சார். அந்த மாதிரி 4 பிள்ளைகளும் எந்த கஷ்டமும் இல்லாமல் 2 பிள்ளைகளை திருமணம் செஞ்சு கொடுத்துட்டு வந்து எனக்கு ஒரு டிஎஸ்பி வாங்கி கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார். வந்து இது மட்டும் இல்லாமல் இன்னும் இருக்கும் பிள்ளையை படித்து இந்த மாதிரி பெரிய பெரிய மேதைகளை ஆகணும்னு சொல்லி என்னோட ஆசை சார். எங்கள் ஊர்லேருந்து ஒரு பக்கத்து ஒரு 4-5 கிராமத்துலேருந்து இந்த மாதிரி எக்ஸாமில் யாரும் செலக்ட் ஆனதில்லை குரூப் 1லேருந்து. ஸோ எல்லாருமே சொல்லிட்டு போகிறது என்னென்னா, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தவங்க பாஸ் ஆனால் எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இருக்குது நீ வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்கல இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களே தான் சொல்கிறீங்க பெண்கள் பிறந்தாலே சாபம்னு நினைக்கிறாங்கன்னு. அது அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஒரு பாயிண்டாவது மாறுது. இது கண்டிப்பாக மாறி இருக்குங்க சார். இப்போ அதுலேருந்து ஒரு மாற்றத்துக்கான முதல் படின்னு வச்சுக்கலாம். வேற என்ன நம்ம கிராமத்துக்கு இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும், இப்படி எல்லாம் பண்ணணும்னு என்னெல்லாம் உங்களுக்கு விருப்பம்? நிறைய ஆசை இருக்குது சார். இங்கே உள்ளவங்களுக்கு ஒரு சுய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு ஐடியா கொடுக்குறது, பசங்களை படிக்க வைக்கிறது, பொண்ணுங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறது. ஸ்போர்ட்ஸ்லேயுமே நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட், நிறைய பேருக்கு நிறைய திறமை இருக்குது, நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, அவங்களுக்கு பாட்டெல்லாம் போடுவாங்க. ஸோ அவங்களோட திறமையை கண்டுபிடிச்சி அவங்கள அந்த துறையில் நல்லா சாதிக்க வைக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது சார். எங்கள் கிராமமும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய எத்தனை கிராமம் இருக்கும், அவங்களுக்குலாம் போயிட்டு இந்த மாதிரி உள்ள பீப்புளை சப்போர்ட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை சார். கண்டிப்பாக அந்த மாதிரி சப்போர்ட் கொடுப்பேன் சார். இப்போது நீங்கள் நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையிலேருந்து வந்திருக்கோம். அம்மா அப்பா இப்படி ஒரு டிஃபன் டீ கடை வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு சம்பவம் நமக்கு மனசை பாதிச்சிருக்கும் இல்லையா? சின்ன வயசில் இப்படியெல்லாம் கூட நடந்தது எங்கள் வீட்டில் வறுமையின் காரணமாக, அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் நடந்திருக்கு சார். நான் ஒரு 6வது படிக்கும் போது எங்கள் ஃபேமிலி ரேஷன் கார்டு தொலைஞ்சு போச்சு சார். நாங்கள் இப்போ ரேஷன் கடையில் உள்ள அரிசி தான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். என்னாச்சுன்னா ரேஷன் கார்டும் தொலைஞ்சு போச்சுன்னா அரிசிக்கு அந்த டைமில் கடையை நாங்கள் வைக்கல, ரொம்ப கடை நட்டத்திலே போய்கிட்டு இருக்கோம். கடையை சாத்திட்டாங்க, கடைனால லாபம் வர்றது இல்லை. ஸோ அதனால் கடையும் சாத்திட்டு அப்பா சமையல் வேலைக்கு, இந்த கல்யாணம் அந்த மாதிரி இதுக்கெலாம் சமைக்கிற வேலைக்கு போயிருந்தாங்க. அம்மா விவசாய கூலி வேலைக்கு போனாங்க. அப்பாவுக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை, யாராவது அவங்க பிள்ளைங்கள் யாராவது ஒரு ஆளாவது கவர்மெண்ட் ஜாப் அதிகாரியாக பார்க்க ஆசைப்பட்டாங்க. அதை நிறைவேறிக்கும் போது அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். அம்மா அப்பாவோட ஆசையை நிறைவேற்றிட்டேன்னு அது சந்தோஷம் இருக்கு. பவானியை பற்றி சொல்லணும்னா 23 வயசு தான் ஆகுது அவங்களுக்கு. இப்போ இந்த குரூப் 1 தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று டிஎஸ்பி ஆகியிருக்காங்க. அவங்களுடைய அந்த பின்னணி பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேசுறதா இருக்கோம். வணக்கம். வணக்கம் சார். வாழ்த்துக்கள் பவானி. தேங்க்யூ சார். எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது? குறிப்பாக வீட்டில் அம்மா அப்பா எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்காங்க? அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க சார். அம்மா அப்பாவுக்கு அவங்களுக்கு ஒரு பயம், வீட்டில் கடன் பிரச்சனையெல்லாம் இருக்குது, நிறையா பிரச்சனையெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் இனிமேல் சால்வ் ஆக போகுதுங்கிற ஒரு ஹாப்பி இருக்குது சார். அவங்களுக்கு அப்பாவுக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை, யாராவது அவங்க பிள்ளைங்கள் யாராவது ஒரு ஆளாவது கவர்மெண்ட் ஜாப் அதிகாரியாக பார்க்க ஆசைப்பட்டாங்க. அதை நிறைவேறிக்கும் போது அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.